வணக்கம். இது சித்தர் கலைகள் 64 என்ற காணொளி. ஓம் அகத்தீஸ்வராய நமக, ஓம் நமச்சிவாய நமக. நாம் இந்த காணொளியில் ராசி பலன் விவரங்களை சிறு குறிப்பாக சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு கேது பேச்சிகை நான் இதில் பதிவிட்டு வந்துள்ளேன். நண்பர்கள் ஏனையோர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் பயனடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக இந்த காணொளியை தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும் எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நான் ஒரு மாணவன் தான் இந்த விஷயத்தில். ஏனென்றால் நிறைய கற்க வேண்டும், கல்விக்கு கரை இல்லை என்று சொல்வார்கள். ஆகவே அன்பார்ந்த என் காணொளி அன்பர்களே, நாம் இந்த காணொளியில் போகரை பற்றி சிறு குறிப்பாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் இந்த காணொளியை பதிவிடுகிறேன். போகர் யார்? தமிழ் இனத்தவரா இல்லை சீன இனத்தவரா என்ற ஆராய்ச்சி இன்றளவும் முடிவு காணவில்லை. போகர் தமிழிலும் பலவிதமான நூல்களை எழுதியுள்ளார். சைனாவிலும் சீனாவிலும் நூல்களை எழுதியுள்ளார் என்று யாத்திரிகள் குறிப்பு என்ற முறையில் அங்கே இருக்கின்ற வரலாற்று ஆசிரியர்கள் சில ஆய்வு நடத்தி அதற்கான நூல் ஆய்வுகளை சீன அரசிடம் ஒப்படைத்துள்ளனர் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. பொதுவாக போகர் யார், அவருடைய குருநாதர் யார் என்ற விவரங்கள் எல்லாம் பலவாறு சித்தர்களுடைய விஷயங்களில் ஒரு புதிராகவே இன்றளவும் காணப்படுகிறது. பொதுவாக போகர் யார்? தமிழ்நாட்டவரா இல்லை சீனாவா என்ற ஒரு குழப்பம் இன்றளவும் நிலவுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு நூல் ஆதாரமும் கிடையாது. போகர் 7000, போகர் 12000, போகர் மருத்துவ காண்டம் என பலவிதமான நூல்கள் அவர் எழுதியுள்ளார். அனைத்துமே பதிப்பு ஆகவில்லை. சில நூல்கள் ஒரு 20, 25, 30 நூல்கள் மட்டுமே காண கிடைக்கின்றன. ஆக ஒரு தெளிவில்லாத வரலாறு என்றாலும் அளப்பரிய செயலை மருத்துவத்திலும் ரசாயனத்திலும் ரசவாதத்திலும் பஸ்ப செந்துரங்களிலும் இன்ன பிற வைத்தியங்களும் இவருடைய நூல்கள்தான் சித்த வைத்தியர்கள் பின்பற்றி வருகின்றனர் என்று அனுபவத்தில் கண்ட குறிப்பு. என்னுடைய குருநாதர் இவருடைய வைத்தியத்தை தான் பின்பற்றி எனக்கும் கற்றுத்தந்திருக்கிறார். பொதுவாக நான் சித்த வைத்தியத்தை பற்றி இப்பொழுது பரவலாக பேச விரும்பவில்லை. ஏனென்றால் அதற்கு நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டும். எடுத்தாம் கவிட்டோம் என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக முதலில் ஜாதகத்தில் தான் எனக்கு அனுபவம் மிகுதி. ஆகவே ஜாதக சம்பந்தமான பலன்களில் இடையிடையே சில கோவில் விஷயங்களையும் கோவில் விவரங்களையும் நான் இதில் குறிப்பிட வந்துள்ளேன். போகர் பற்றி நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள், நாங்கள் எல்லாம் படித்திருக்கிறோமே என்று சில ஆர்வலர்கள் கூறலாம். ஏதோ எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் இதில் பகிர்கிறேன். போகர் யார்? தமிழ்நாட்டவர். ஆம், தமிழ்நாட்டவர் தான். ஏனென்றால் அவருடைய குருநாதர் அகத்தியர். அவருடைய இன்னொரு குருநாதர், முதன்மையான குருநாதர் காலாங்கி. கால் என்றால் காற்று, அங்கி என்றால் உடம்பு. காற்றையே உடம்பாக உடுத்தியவர் என்று பொருள். இன்னொரு குருநாதர் திருமூலர். ஆக நவநாத சித்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற இன்னபிற சித்தர்கள் காலாங்கி, திருமூலர், அகத்தியர், கௌசிகர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களையெல்லாம் இவர் சந்தித்து உரையாற்றியிருக்கிறார். சீடனாக இருந்து பலவிதமான நுட்பங்களை கற்று தேர்ந்திருக்கிறார். போகருடைய வைத்தியம் உலகளவும் இன்றளவும் அந்தந்த நாட்டு மொழி அமைப்பில் கலாச்சாரத்தில் கலந்துள்ளது. நம்முடைய தமிழர்களுடைய வைத்தியம் வடக்கு பக்கம் ஆயுர்வேதம், அதற்கு அதிதேவதை தன்வந்திரி என்று குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய தெற்கில் அகத்தியர் என்றும் போகர் என்றும் தேரையர் என்றும் இன்னும் ஏனையோ சித்தர்கள் நீங்கள் நடைமுறையில் கண்டு கொண்டிருப்பீர்கள், படித்து கொண்டிருந்திருப்பீர்கள். இருந்தாலும் போகருடைய வைத்தியமே பரவலாக எளிமையான முறையில் இருக்கின்ற என்று சித்த வைத்தியர்கள் ஏனையோர்கள் நான் கண்டு கற்றறிந்ததில் கேட்டறிந்ததில் எனக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. ஒருவேளை போகர் மிகவும் எளிமையான சில சூத்திரங்களை, வைத்திய முப்புக்களை, பஸ்பங்களை, செந்துரங்களை, காய கற்பங்களை, மூலிகை ரசவாத வித்தைகளை இலகுவாக மக்களுக்கு தந்து சென்றிருக்கலாம். பொதுவாக சதுரகிரி மலை வரலாறு என்ற புத்தகத்தில் அவருடைய ஆய்வு குறிப்பில் போகருடைய குருநாதர் காலாங்கி என்றும் திருமூலர் என்றும் அகத்தியர் என்றுமே சொல்லப்படுகிறது. போகர் பழனி நவபாசான சிலையை உருவகம் செய்திருக்கிறார், பிரதிஷ்டை செய்திருக்கிறார். போகர் அனைத்து தெய்வ முகூர்த்தங்களையும் வழிபாடு செய்துள்ளார். அனைத்து சித்திகளையும் அடைந்தவர். அட்டமா சித்தி என்று 8 விதமான சித்திகளையும்
குண்டலினி யோகம், வாசி யோகம் என்ற முறைகளையும், ஹட யோகம் என்ற முறைகளையும், வர்ம வித்தைகளையும், உடலில் 72,000 நாடி நரம்பு அண்ட சராசரங்களையும் அளந்து கற்று தேர்ந்தவர் என்றும், இயற்பியல், வேதியியல், ரசவாதம், விஞ்ஞானம், மெய்ஞானம், யோகசாஸ்திரம், இரவா கலை, சாகா கலை என்றெல்லாம் இவர் கற்று தேர்ந்தார் என்று அவருடைய நூல் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அது உண்மைதான். ஏனென்றால் போகருக்கு சில குறிப்புகள் கதைகளாக சொல்லப்படுகின்றன. போகர் கைலாய மலையில் சஞ்சீவி மூலியை தேடி அலைந்தார் என்றும், பல ஆண்டுகளாக அந்த மலையிலே தங்கி தவம் செய்தார் என்றும், அண்ட சராசரங்களை அவர் கடந்து சென்றார் என்றும், பழனியுடைய தென்மேற்கு புறத்தில் உள்ள ஆலயத்தில், அதாவது போகருடைய ஜீவ சமாதி என்ற சொல்லப்படுகின்ற ஆலயத்தில் சித்திரங்களாக அதில் காட்டப்பட்டுள்ளன. போகர் அண்டங்களை கடந்ததும், வெள்ளை யானை கண்டதும், வெள்ளை நாரை கண்டதும், இன்ன பிற தேவர்களையும் ரிஷிகளையும் முனிகளையும் கண்டு வணக்கம் செய்ததையும் சிறு குறிப்புகளாக அங்கே குறிப்பிடுகின்றன. போகர் கடுமையான தவசி, அன்ன ஆகாரம் இல்லாமல் பல காலங்களாக பல ஆண்டுகளாக தவத்தில் ஆழ்ந்தவர். பொதுவாக போகருடைய குறிப்பில் 3 சீடர்கள் முக்கியமாக சீடர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. அவருக்கு ஒரு செல்ல நாய் உண்டு. ஒரு மலை உச்சியில் தனிமையில் சில ரசாயன வித்தை கண்டு தெளிய ஆய்ந்தறிய மூலிகைகளையும் பாசானங்களையும் கண்டு சில குறிப்புகளை ஆய்ந்தார். அமுதத்தை, இரவா நிலை அமுதத்தை ஆய்ந்தறிய தயார் செய்ய முற்பட்டார். பல மாதங்கள் சென்றன, பல வருடங்கள் சென்றன. ஒரு விதமான அமுதத்தை கண்டுபிடித்தார். இந்த அமுதத்தை முதலில் நாய்க்கு பருக வைத்து சாகாமல் இருந்தால் நாம் பருகலாம் என்று சீடர்களிடம் விவாதித்தார். சரி என்று சீடர்கள் ஒப்புக்கொண்டார். ஒரு நாள் அமுதம் கிடைத்தது. நாய்க்கு பருக கொடுத்தார். நாயும் உண்டது. சில மணித்துளிகளில் நாய் மயக்கமடைந்தது. அது மாண்டதா மயக்கமடைந்ததா என்ற குழப்பத்தில் ஆழ்ந்தனர். சீடர்கள் அஞ்சினர். போகர் துணிச்சலாக நாய் பிழைத்துவிடும் என்றார். அதே நேரத்தில் போகர் திடீரென்று இந்த அமுதத்தை எந்த சீடர் முதலில் பருகுகிறார்களோ அவரே சாகா நிலை அடைவார் என்று ஒரு பரிசோதனை செய்தார். ஆனால் 2 சீடர்கள் பயந்தனர். ஒரு சீடரோ போகர் சர்வகலா சித்தர், அவருக்கு எல்லாம் அறிந்தவர். ஆகவே அந்த அமுதத்தை நானே பருகிறேன் என்று முன் வந்து பருகினார். அவர் மயக்கமடைந்தார். ஏனைய 2 சீடர்கள் பயந்து விட்டனர். மாணவன் இறந்து விட்டான் என்று போகர் எதேச்சையாக சொன்னார். 2 சீடர்களும் பயந்தனர். என்ன செய்யலாம் குருவே? அவரை அடக்கம் செய்ய வேண்டியதுதான் என்றார். அதற்கு தேவையான பொருட்களை, மரங்களை, குச்சிகளை கொண்டு வர கீழே சென்றனர். போகர் மீண்டும் அமுதத்தை பருகி மாணவனையும் எழுப்பித்தார். போகரும் உயிர் பெற்றார். நாயும் உயிர் பெற்றது. அந்த மாணவரும் உயிர் பெற்றார். இந்த 3 பேருமே இரவா நிலை அடைந்தனர். ஏனென்றால் குரு விசுவாசம் வேண்டும். குரு எது சொன்னாலும் காரண காரியம் இருக்கு என்று அந்த சீடர்களுக்கு புரியவில்லை. ஆகவே சீடர் பின்னொரு நாள் அந்த இடத்தில் வந்து சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தால் போகரும் இல்லை, சீடரும் இல்லை, நாயும் இல்லை. அவர்கள் அண்டத்தில் பிரபஞ்சத்தில் பறந்து கொண்டிருந்தார்கள். ககன குளிகை மார்க்கம் என்று சொல்வார்கள் என்று ஒரு கதை உண்டு. அதே நேரத்தில் போகர் கடுமையான தவசி என்பதால் ஏதோ ஒரு மலையில் கைலாய மலை பக்கம் இருந்தார் என்றும், அவர் கடுமையான தவம் செய்து இருந்தார் என்றும், ஒரு நாள் தாகம் தாங்க முடியாமல் கீழே இறங்கி வென்று பார்த்தார் என்றும், அங்கே வேதியர்கள் வேதம் ஓதி தங்களுடைய பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு பிச்சைக்கார போன் தோற்றத்தில் அவர் வந்தார். அந்த வேதியர்களை பார்த்து சீச்சி தள்ளிப்போ என்றார்கள். உடனே போகர், என்ன நீங்கள் மந்திரம் முழங்கி கொண்டிருக்கிறீர்கள்? மந்திரத்தால் என்ன செய்ய இயலும் என்றார். தவத்தால் தான் எல்லாம் சாதிக்க முடியும் என்றார். யார் நீ என்றார்கள். நான் ஒரு தவசி, எனக்கு தாகத்திற்கு தண்ணியே தரவில்லை, மந்திரம் செய்து நீங்கள் எதை காணப்போகிறீர்கள் என்று அவர்களிடம் எச்சரித்தார். உடனே, ஆகா, மன்னித்து விடுங்கள் குருவே, நீங்கள் எந்த ரூபத்தில் இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. அழுக்கு ரூபத்தில் இருந்ததால் நீங்கள் சித்தர் என்று கண்டுகொள்ள இயலவில்லை. ஆகவே எங்களை அனைவரையும் மன்னித்து, நாங்கள் பசியால் வாடுகிறோம், வறுமையால் வாடுகிறோம். ஏதோ மந்திரத்தை ஜபம் செய்து ஏதோ ஒரு தேவதை நம்மளுக்கு ரட்சிக்க மாட்டார்களா என்று யாகம் செய்கிறோம் என்றார்கள். உடனே உங்களிடம் இருக்கின்ற பழைய பாத்திரங்களையும் தட்டுமுட்டு ஜாமான்களையும் கொண்டு வாருங்கள் என்றார். போகர் நெருப்பில் இட்டார். ஏதோ ஒரு மந்திரம் சொன்னார். மூலிகையை எடுத்தார். பாசானத்தை எடுத்தார். அதில் போட்டார். மறுநாள் காலையில் நெருப்பு அணைந்துவிடும், பாத்திரங்கள் எல்லாம் தங்கமாக ஆகிவிடும் என்றார். அதே நேரத்தில் ஒரு வித்தை செய்து காட்டினார். நீங்கள் தான் மந்திரம் முழங்குவீர்களா? இதோ இந்த தெரு பூனை காதில் ஏதோ உபதேசித்தார். அந்த பூனை மந்திரம் முழங்கியது. எப்படி ஒரு சித்த வித்தை! போகருடைய செயல் அளப்பரியது. நவபாசான கட்டில் முருகனை பிரதிஷ்டை செய்தார். எப்படி இதை செய்தார்? போகர் 12 காலம் தவம் செய்தார். அன்னை புவனேஸ்வரி தான் காட்சி கொடுத்தார். அன்னை புவனேஸ்வரி காட்சி கொடுத்து முருகனை நீ வணங்கி வா என்றார். முருகனை வணங்கினார்.
பல ஆண்டுகளுக்கு பிறகு தவம் சித்தியானது. முருகன் தோன்றினார். முருகன் தன்னை சிலை வடிக்குமாறும் மலை மீது என்னை பிரதிஷ்டை செய்து வணங்குமாறும் கட்டளையிட்டார். அதன்படியே நவபாசான சிலை. நவபாசனம் என்றால் என்ன? பாசானம் என்றால் விஷம். அதை சரியான மூலிகையில் விஷத்தை நீக்கி பயன்படுத்தினால் காயக்கல்ப மருந்தாகும் என்று சித்தர்களுடைய கூட்டு. இன்றளவும் அந்த சித்தி பெற்ற சித்தர்கள் காண கிடைக்கின்றன. என்னுடைய குருநாதரும் காயக்கல்ப முறையை கையாண்டு சில சித்தி முறைகளை கையாண்டுள்ளார். ஏனென்றால் போகர் உடைய குருவான அகத்தியருடைய குரு தான் என்னுடைய குருநாதருக்கும் குரு. ஆகவே அவரை தான் நான் மேன்மையாக குருவாக வணங்கி வருகிறேன். ஆகவே போகரும் எனக்கு குரு. அவருக்கு உறுதுணையாக புலிப்பாணி என்ற சித்தர் இருந்தார். புலிப்பாணி என்றால் பொதுவாக புலி நகமுடையவர் என்று சொல்வார்கள். அப்படி என்ற அர்த்தம் அல்ல. நகலெல்லாம் பல ஆண்டுகளாக தவம் செய்து கைகால் நகங்கள் முடியெல்லாம் நீண்டமாக தோன்றிய ஒரு கோர உருவமாக தான் புலிப்பாணி இருந்திருப்பார் என்று என் குருநாதர் சொல்லுவார். என்றால் அந்த நகங்கள் கூர்மையாக இருக்கும். ஆகவே போகருக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாம் அவர்தான் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். ஆகவே புலிப்பாணியே முதன்மையான சீடர் என்று போகருடைய வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றன. போகரும் அது மட்டுமில்லாமல் போகரே என் குரு என்று புலிப்பாணி தன்னுடைய நூல்களில் பல நூல்களில் குறிப்பிட்டுள்ளார். போகர் மனமுனி தாயை மனோன்மணி என்று சொல்லப்படுகின்ற குண்டலினி யோகத்தால் ஆகனி சக்தியால் சகஸ்கார பீடத்தில் அமர்ந்துள்ள மனோன்மணி தாயை வணங்கியதாக கூறுகிறார்கள். ஆகவே அவர்களெல்லாம் சித்தர்கள். அவர்கள் உருவத்தை கண்டார்களோ உண்மை விளக்கத்தை எப்படி அறிந்து கொள்வது? சித்தர்களுடைய மூலத்தையும் நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் அறிய முடியாது என்று சொல்வார்கள். ஆகவே சித்தர்கள் சொல்லிய வித்தைகளை நாம் முடிந்தளவு கற்கலாம், அல்லது கற்றவர்களும் கேண்டறிந்து கொள்ளலாம், அல்லது அவர்கள் பயன்பட்டதை நமக்கு பயன்படலாம். ஆகவே சித்தர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி வந்தார்கள், எப்படி போனார்கள் என்றெல்லாம் இன்றவர்களும் ஆய்வில் தான் இருக்கின்றனர். போகர் பலவிதமான இயற்பியல் வேதியியல் சாகசங்கள் செய்தார். கப்பலை கண்டுபிடித்தவர் என்றும் விமானம் கண்டுபிடித்தவர் அவர் என்றும் இவையெல்லாம் மேலும் இன்ன பிற வெடிகுண்டுகள் துப்பாக்கி குண்டுகள் எல்லாம் கண்டுபிடித்தார் என்றும் சொல்லப்படுகின்றன. நவபாசனம் சரியான கர்மவினை போக்குகின்ற மருந்து என்று சித்தர்களால் பன்னெடுங்களாக தயார் செய்துபட்டு மக்களுக்கு சேவை செய்து வருகின்றனர். சித்த மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை மேன்மையாக்க சித்த மருத்துவம் உலகளாவி பரவியுள்ளது. போகர் சீனாவில் சென்றார் என்பது உண்மைதான். அது ஒரு ஆராய்ச்சி குறிப்பிடுகிறது. அரச பரம்பரையில் அவர் வாழ்ந்தார் என்றும் சொல்வது உண்மைதான். போகர் பின்னொரு காலத்தில் போகத்தில் ஆழ்ந்தார் என்பதால் போகர் என்ற பெயரில் வந்தது உண்மைதான் என்று அவருடைய குருவாய் ஏற்றுக்கொண்டு அவரை ஆய்ந்த அறிஞர்கள் கூறுகிறார்கள். சித்தர் நெறியை பரப்புவர்கள் கூறுகிறார்கள். போகர் பற்றி மிகவும் அரிய செய்திகள் அடுத்த காணொளியில் காணலாம். போகர் முருகனின் மறு அவதாரம் என்று சொல்வாரம் உண்டு. ஆகவே போகருடைய ராசி மேசம், பரணி நட்சத்திரம், வைகாசி மாதம் பிறந்தார் என்று அவரே தன்னுடைய ஜனன குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். அவர் 300 ஆண்டுகள் வாழ்ந்ததாக தெரிய வருகிறது. போகர் அகத்தியருடைய மாணவர். போகர் முருகனை பிரதிஷ்டை செய்து வணங்கியவர். பழனியுடைய பிதாமகன் போகர். போகரை நாம் சிந்திப்போம் அடுத்த காணொளியில். நன்றி, வணக்கம். இது சித்தர் கலைகள் 64. ஓம் நமச்சிவாய, ஓம் அகத்தீஸ்வராய, ஓம் போகர் குருவே சரணம் சரணம் தொடரும். நன்றி, வணக்கம். இந்த காணொளியை பயனடைந்து தொடர்ந்து கண்டு வாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ந்து காணொளியை பதிவிடுவேன். நன்றி, வணக்கம்.